கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு தோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல சுத்து பட்டு origin of knowledge. Bless our Annamal Institute, Hotel Management and Hospital Management, IIBT and Hotelier Stockbridge. We live under your care. Bind us together as a family and help us to grow in peace and harmony. Enlighten our mind, strengthen our memories, and direct our will towards what is right. Help us to seek truth always and be good to everyone we meet in the path of life, today and always. May your light lead us on. Thank you, Lord. Sit down. Good morning to one and all present here. Now we are gathered for a celebration of food festival. Your warm welcome to Varshan Hotel MD, Mrs. Chitra. Senior Journal Principal, gift present பண்ணுவோம். Next, Mrs. Dharani. Our Senior Journal Principal, Mr. Hari Krishnan. Next, our Journal Principal, Mr. Saravana Prabhu. Next, our HOD, Meenalochana ma'am. Next, our Senior Journal Principal speak about food festival. இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நம் விருந்தினர்களுக்கும் மற்றும் ஜோனல்ஸ் பிரின்சிபல் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த அன்னமால் இன்ஸ்டியூட் வந்து நம்ம ஈரோடு பிரான்ச்சில் இதோட 6 வருஷம் கடந்து வெற்றிகரமாக சென்றிருக்கு. இதுக்கு வந்து முக்கிய காரணமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் உங்களோட இது இல்லாமல் எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா உங்களை மாதிரி இன்னி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேச்சஸ்லேயும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல காலேஜஸ் நல்ல ஹோட்டல்ஸ் அண்ட் வேலைங்களை வந்து நல்லா பிளேஸ்மெண்ட் ஆகி இன்னி நல்ல பேர் எடுத்துகிட்ருக்கீங்க. இனி நான் வந்து படிச்சுட்டு இருந்த காலத்தில் வந்து பிஎஸ்சி கேட்டரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 3 இயர்ஸ் முடிக்கும் போது எனக்கு வந்து அந்த 5வது செமஸ்டர் முடிக்கும் போது தான் எனக்கு வந்து ட்ரைனிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிச்சு. ஆனால் இங்கே நீங்கள் அன்னமாலில் படிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஓடிசி இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சிட்ருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போது அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது.
அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிட்ருக்கு. அதனால் வந்து நீங்கள் அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். நான்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை வந்து கேட்பாங்க, என்னடா சமைக்கிற வேலைக்கு போறியான்னு. அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பா கேட்பாங்க, என்னடா இதுக்கு போய் படிக்கிறியான்னு. ஆனால் இப்போ பாருங்கள், உங்கள் அம்மா அப்பாங்க உங்கள் இத்தனை பேர்த்த வந்து இதுக்கு படிக்க வச்சுருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து சந்தோஷப்படணும், அவங்கள பெருமைப்படுத்தணும். இதோட வேல்யூ வந்து இப்போ தெரியாது உங்களுக்கு. இது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, ஒரு நல்ல இடத்துல நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயராக ஜாயின் பண்ணும்போது என்ன நடக்கும், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணுவாங்க, ரேகிங் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அங்கே இருந்து அவங்க எல்லாமே கற்றுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இது என்னோட காலேஜு, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் செகண்ட் இயர் போகும்போது என்ன ஆகும், நீங்கள் எல்லாமே கற்றுருப்பீங்க. அப்படியே தேர்ட் இயர் வரும்போது இன்னும் எல்லாமே லேர்ன் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ஹோட்டலில் பிளேஸ்மெண்ட் ஆகும்போதும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் ஃபன்ஸ் ட்ரைனிங் ஆகி நல்ல ஜாப் பண்ணும்போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னி வரும். கரெக்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, ஒரு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணீங்க உங்களுடைய செயல்திறனை பார்த்து உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. கரெக்டாக அது ப்ரொமோட் பண்ணும்போது என்னென்ன நடக்கும், சேலரி ரிவைஸ் ஆகும், உங்களோட பொசிஷன்ஸ் ஹையர் லெவலுக்கு போகும். கரெக்டாக இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணணும், நீங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே இங்கே படிக்கும்போதே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கணும். என்னது, குரூமிங் ஸ்டாண்டர்ட். என்னடா இங்கேயும் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம சொல்கிறதே நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. கரெக்டாக ஹோட்டல்ஸில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு வச்சுருப்பாங்க, எஸ்ஓபி. சரிங்களா, கரெக்ட். அந்த எஸ்ஓபி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், குரூமிங் பண்ணணும், யூனிஃபார்மோடு போகணும். ஓகேவா? ஸோ இந்தான விஷயங்கள்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்ல பேர் எடுங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் பிளேஸ்மெண்ட் ஆகி போனீங்கன்னா உங்களை பற்றி கேட்பாங்க, எந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு. அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நல்ல பேரோட மற்றவங்களுக்கு தெரியணும். சரியா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல பேர் எடுத்திருப்பான், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கெட்ட பேர் எடுத்து கொடுப்பான். அப்போ என்ன ஆகும், அந்த நல்ல பேர் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டோட பேரும் கெட்டு போயிடும் ஒரு கெட்ட ஸ்டூடெண்ட்ஸ்னால. சரிங்களா? உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா, அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகி உங்களுடைய அம்மா அப்பாங்க நல்லபடியாக பார்த்துக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ. Next speech by Miss Varshan Hotel MD Mrs. Chitra ma'am. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணதுலேயே பெஸ்ட்டான ஃபீல்டு இது ஒன்று தான். மற்றது எல்லாமே டெவலப் ஆகும் இல்லை. ஹோட்டல் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபீல்டு. அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களை இந்த ஃபீல்டு சேர்த்துறக்குன்னு நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு நான் எது கற்றுக்கணுமோ காலேஜில் அதை கற்றுட்டு வாங்க. ட்ரைனிங் போனீங்கன்னா சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்குங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நீங்கள் உங்கள் ஒர்க்கை எவ்வளோ லவ் பண்ணி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் டெவலப் ஆவீங்க. யூனிஃபார்ம் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல் சார் சொன்ன மாதிரி தான் ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஒர்க்கை லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா டெவலப் ஆவீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே நீங்கள் நல்லா டெவலப் ஆகிறது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளாக உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. அன்னமால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி எல்லாருமே நல்ல ஒர்க்கர்ஸ் தான். போட்டி பொறாமல் இல்லாமல் உங்கள் ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்மளுடைய பவானி மெடிக்கல் சென்டர் ஹெச்ஆர் மிஸ்டர் தீபக் வந்து வெல்கம் யூ சார், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் மூடில் இருக்கிறீங்க. இங்கே பேரண்ட்ஸ், யாரோட பேரண்ட்ஸ்லாம் வந்து ஃபார்மர்ஸ், விவசாயம் பண்ணுற பசங்க யார் யார், அவங்க அப்பா அம்மா வந்து யார் யார் விவசாயம் பண்ணுறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க, ஓரளவுக்கு வந்து ஒரு லேபர் ஒர்க்கு தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
செஃப் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நல்லா படிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அடுத்தது நல்லா மாறும். ஸோ ஆல் த பெஸ்ட் டு யுவர் பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ. Next speech by our journal principal. வணக்கம் எல்லாருக்கும். முதல் முறையாக நம்ம சீஃப் கெஸ்ட் வர்ஷா மேடம், வர்ஷன் ஹோட்டல் எம்டி சித்ரா மேடம் வரவேற்கிறேன். நம்ம சீனியர் ஜோனல் மிஸ்டர் ஹரி கிருஷ்ணன் வரவேற்கிறேன். பெற்றோர்களே, மாணவர்கள், மாணவிகளே எல்லாரையும் அன்பான அனமால் சார்பாக வரவேற்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், எல்லாருமே மகிழ்ச்சியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இன்ஸ்டியூட் சார்பாக எல்லாருமே ஒரு விஷயம் வந்து பண்டிகை இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக சரி, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக சரி, எல்லாமே நம்ம சிறப்பாக கொண்டாந்து தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன விஷயம் பண்ணுறோன்னு. அதேமாரி ஒரு அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க, அதில் வந்து நம்ம வந்து அதை உணர்ந்து ஒரு வாய்ப்புகள் அதாவது கிடைக்கும் போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எடுத்து அந்த கோர்ஸ் படிக்கும் போது அதை வீட்டில் இருக்க நிலைமையை புரிஞ்சு அவங்க அப்பா அம்மாவை வந்து யோசனை மாரி சீரியஸாக ஒரு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓடிசி ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, படிக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதில் வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிது. நல்லா படித்து முடித்த பிறகு ஃபுல் டைம் ஜாபும் அலாட் பண்ணி தரோம். அதேமாரி சிங்கப்பூர் இன்டர்ன்ஷிப்புக்கு நம்ம வந்து வாய்ப்புகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம அண்ணாமலை சார்பாக மகிழ்ச்சியாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறோம் நம்ம அண்ணாமலை சார்பாக. அதில் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஒரு வாழ்க்கை ஒரு விஷயங்கள் அதெல்லாம் யோசனை பண்ணி அடங்கி வச்சு இருக்கு எல்லாமே. ஸோ அதில் வந்து நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, தாழ்மையோட எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் எடுத்து நம்ம ஒரு இடத்துல வேலை கிடைக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஓடிசி எது கிடைக்குதா அதை பயன்படுத்துவோம். அதில் வந்து பயன்படுத்தும் மூலியமாக உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவ சார்பாக உங்களோட வாழ்க்கை வந்து மிக்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அடைய முடியும். ஸோ இதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். அதேமாரி ஒரு அப்பா அம்மா வந்து அம்மா தூரம் ஃபீஸ் கட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு ரூபான்னா கூடயும் ரொம்ப கஷ்டம்தான். ஒரு ரூபா விஷயம் கூட ரொம்ப கஷ்டம். ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எம்ம கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு அப்பா அம்மா கட்டுறாங்கன்னா அந்த ஃபீஸை கட்டுறத நம்ம என்ன பயன்படுத்தி அதை வந்து ஒரு வேலையில் சேர்ந்தோன்னா நல்லா ஒரு சேலரி இருக்கு. எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சம்பளம் எடுத்தோடனே 20,000 மேலே தான். அது கம்மியே கிடையாது. அப்போ நீங்கள் அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண உங்களோட நல்ல ஒரு போஸ்ட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கிற பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எல்லாமே முடிக்கலாம். ஸோ இதெல்லாம் உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சிறப்பாக நம்ம வந்து நடைபெறணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
Put the song. Change the song. Okay, boss. Now let's listen to the rhythm of Chen. பச்சுக்க வா எடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா தடுக்கல நான் 18 பட்டிக்கு ராசா என் நகப்பட்டு மலராத ரோசா பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாய் நண்டூறுது நரியூறுது நரியூறுது இன்னானது ஏனானது ஏன் ஒரு மாதிரி ஆகுது காந்தது கதகதக்குது கடவுள தினம் குறிக்குது வர வர எனக்கு எனக்கு பருவ கிறுக்கு பிடிச்சிருக்குது எங்கிருக்க இன்னும் வாழ துண்டிருக்க காலே வாழ வம்பிருக்க அதுக்கு தானே வந்திருக்க ராதா ராதா நானா ராதா உனக்கே உனக்கா நாம் மூஞ்சிய பேத்துருவா You're in the mix with DJ Z. வேகத்துல சாக்கெட்டுனா வேகத்துல ராக்கெட்டுனா நிலவில் டெண்டர் போய் ரெடியா அட ராக்கெட் ஒன்னா நீ ஒரு ரெண்டு பண்ணா அந்த ஜூபிட்டர் மூணு மொத்தம் ஒரு வாட்டி மூணா தப்பி செல்லாதே தோட நீ தொட்டுக்கொள்ள ஒத்தி வைக்காதே സാറേ മനസ്സിലായോ? நம்ம அண்ணா தமிழ்நாட்டுக்கே பார்த்துதான்
உன் பின்னால நான் பாரேன் குத்தம்மா உன் காரோரம் முத்தம்மா என்ன சேதாரம் பண்ணுதனி என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு மச்சம் ஒன்ன பார்த்து கம்மனி இருக்க குஜியா குஜியா நான் கம்மனி இருக்க ரிஷியா ரிஷியா ரகசகள் எதுக்கு மதனா மதனா நான் ராத்திரி தருவேன் ரசனா ரசனா செல்லமே இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் குட்டு மாங்கா தோப்புக்குள்ள நட்டு போல வந்தாயே யாருமில்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே குட்டு மாங்கா தோப்புக்குள்ள நட்டு போல வந்தாயே யாருமில்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே கைய பிடி காத்துல மாறுது போல
பாதங்கள் திமிரோடு சீருங்கள் வாருங்கள் வாருங்கள். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடல் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ மடித்த உயர்வை உந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறிய வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சுட்டான் வயசுல தீய வைக்கிறிய கண்டுபிடி தொட்டு கண்டுபிடி மச்சங்களை தந்து கண்டுபிடி வெட்டுப்புடி என்ன விட்டுப்புடி மிச்சத்தை கொஞ்சமா விட்டுப்புடி திரண்டு நிக்கிற அழகு நீ அன்னைய துறக்க உதவு டக்குன்னு என்னைய தழுவு வா டக்குன்னு 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 பிடிச்ச நிலவை என பிடிய பிடிய தழுவு திறந்திருக்குது கதவு வா டக்குன்னு 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 எடுத்த சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறிய வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சுட்டான் வயசுல தீய வைக்கிறிய சுமல்லாரசே சுமல்லாரசே யோ யோ சுமல்லாரசே 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 யோ யோ செதுக்கி எடுத்த சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறிய வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சுட்டான் வயசுல தீய வைக்கிறிய Sumalara,
குச்சனூர் கம்மாயிலே தன்னே நானே நீ குளிக்கையில பாத்திடுவேன் தன்னே நானே ஸ்டூடெண்ட் மிஸ் ரித்திகா ஸ்ரீ அவங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றின சப்மிஷன் வந்து இப்போ பண்ணுவாங்க. டிஎன்ஏ ஆர்என்ஏ. டிஎன்ஏனா டபுள் ஹெலிக்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும், ஆர்என்ஏனா சிங்கிள் ஹெலிக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். டிஎன்ஏல வந்து ஜெனட்டிக் வைஸாக வரும். இப்போது ஜெனட்டிக் வைஸ்னால் இப்போது எனக்கு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அதே மாதிரி ஜெனட்டிக் வைஸாக வரும். அந்த வயசில் என்ன டைப்ஸ் இருக்குன்னா சைட்டோசைன், குவானைன், அடினைன், தைமைன். ஆர்என்ல வந்து சிங்கிள் ஹெலிக்ஸ், அது சுகர் பாஸ்போர்ட்டால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் வந்து சைட்டோசைன், அதோட டைப்ஸ் சைட்டோசைன், குவானைன், அடினைன், உராசில். அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ வந்து ஒரு கெஸ்ட்டு வந்து உள்ளே வராங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசப்ஷன் தான் பார்ப்பாங்க. இந்த ரிசப்ஷனை வந்து பார்த்துட்டு தான் வந்து அவங்களோட ப்ரூஃப்ஸு அவங்களோட ப்ரூஃப்ஸு எல்லாமே வந்து இதில் வாங்கி கெஸ்ட்டு ரூமுக்கு விடுவாங்க. பெல்பாய் வந்து கெஸ்ட்டோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரூமில் விடுவாங்க. கெஸ்ட்டோட லக்கேஜ் அப்புறம் வந்து கெஸ்ட்டோட லாபி இதெல்லாம் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம வருஷத்தில் ஒரு தடவை பண்ணுறோம். ஓகேவா? உங்களோட சப்போர்ட், ஸ்டூடெண்ட்டோட சப்போர்ட்டு இல்லை பேரண்ட்டோட சப்போர்ட்டு, நம்மளோட ஸ்டாஃபோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? என்ன அப்படின்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபுட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஃபுட் ஃபெஸ்டிவலில் நைட்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது என்ன காரணத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். இப்போவும் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம லஞ்சுக்கு அப்புறமா இதை பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு காரணமாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக நம்மளோட மெயின் சீஃப் கெஸ்ட் யார்? பேரண்ட்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வந்ததுக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராது சொன்னாங்க. நீ மேடம் வீட்டில் சொன்னீங்களா இல்லை? எல்லாரும் பேரண்ட்ஸோட கூப்பிட காணோம். ஓகே, ரொம்ப நன்றிங்க வந்ததுக்கு. இந்த ஃபங்க்ஷனோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை தனியாக அவங்களே ஒர்க் பண்ணி ஏதோ ஃபங்க்ஷன் இல்லை வந்து உணவு பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதாங்க. இதுக்கு நேற்றுலேருந்து இல்லை இதுக்கு முன்னாடி இருந்து யார் யார் ஒர்க் பண்ணீங்க, இது ஒரு டீமாக தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்துக்கும் எனது அன்பு கலந்த நன்றி. அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர
இவனோட தில்லு பொய்க்காது. எதிரைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாருவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார் ஆளும் வேறிவனோ அதை எசைத்து யாரோ யாருவனோ ஒரு நீரோ தீயோ
வச்ச ராசா 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 மன்மத ராசா லேசா 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 ஆகுது லேசா ஏய் ராசா 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 மன்மத ராசா லேசா 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 ஆகுது லேசா பதுக்கி வச்ச ராசா 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 மன்மத ராசா லேசா 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 ஆகுது லேசா ஏய் ராசா 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 மன்மத ராசா லேசா 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 ஆகுது லேசா மன்மத ராசா கண்ணி மரசா நின்னாலே கண்ணில லேசா விட்டு பிடிச்சு நின்னாலே ஏ பச்சை உடம்புல உச்சி நரம்புல கிச்சு 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 முட்டாதே மொத்த உசுருல முத்து கொலுசுல என்ன வெச்சு வெச்சு தச்சானே மன்மத ராசா மன்மத ராசா மன்மத ராசா கண்ணி மரசா நின்னாலே கண்ணுல லேசா என்ன கணக்கு பண்ணேண்டா